நாடு முழுக்க தேர்தல் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில தேர்தல்கள் நல்லபடியாக முடிந்திருக்கின்றன. அங்கே யாரெல்லாம் வெற்றி பெறுவர், யாரெல்லாம் பின்தங்குவர் என்பது பற்றிய தகவல்கள் வெவ்வேறு விதவிதமாக பேச்சுக்களாக, கருத்து கணிப்புகளாக இப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி அல்லாமல் இந்தியா முழுக்க இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு கள ஆய்வு யார் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு அது பெரிய அளவில் எதுவும் வரவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் 10 ஆண்டுகள் ஆட்சியை முடித்துவிட்ட மோடி அரசு திரும்பவும் அமையும், 400 தொகுதிகளை நாங்கள் உறுதியாக வெல்வோம் என்று தொடர்ந்து சவால் விட்டு மேடை பேச்சுகளை அரங்கேற்றிய வண்ணம் இருக்கிறார்கள். இந்த சூழலில் 400 தொகுதிகளை நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று எப்படி அவர்களால் உறுதியாக சொல்ல முடிகிறது? அந்த அளவுக்கு தேர்தலில் நிறைய மோசடிகள் நடக்க இருக்கிறது.